சின்ன மருமகள் சீரில் இங்கே வந்து ராஜலிங்கம் கோவப்பட்டு போஸை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாரு. கூடவே வந்து ஈஸ்வரியும் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடறாங்க. வெளியே போயிட்டு அந்த அவுட் ஹவுஸில் வந்து 2 பேரும் தங்குறாங்க. 2 பேரும் தங்கிக்கிட்டு இங்கே ராஜலிங்கம் வந்து சாட்டையால் போஸை அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு வந்து மருந்து கொடுத்துட்ருக்காங்க ஈஸ்வரி அங்கே மருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது ராஜலிங்கத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து என் பையனாச்சும் ராஜலிங்கம் இந்த எலெக்ஷன் வந்து ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து போஸ் வந்து அம்மா அதெல்லாம் எது வேணாம், இப்போதைக்கு விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஈஸ்வரி வந்து அதை கேட்குற மாதிரி தெரியல. இல்லைடா, அவன் மேலே கை வச்ச அந்த ராஜலிங்கம் இந்த எலெக்ஷனை ஜெயிக்கவே கூடாது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் பொறுத்து வந்து பாரு, உங்கள் அப்பா சன்னாசியை வச்சு வந்து அந்த ராஜலிங்கத்தை நான் வந்து எலெக்ஷனை தோக்கடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து போஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்து ராஜலிங்கமும் சன்னாசி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சன்னாசி பேசிகிட்டு இருக்காரு ராஜலிங்கத்துக்கிட்ட. ஆனால் நான் எதிர்பார்க்கலாம் அந்த போஸ் போய் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் நானும் நல்லவன் நினச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் வந்து அந்த மகாலிங்கம் மூலிமா வந்து இவன் எப்படிப்பட்டாலும் நம்மளுக்கு தெரிய வருது. பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரமாக தெரிய வந்துச்சேண்ணா. நம்ம சேர்த்து இருந்த வரைக்கும் கூட இந்த மாதிரி பிரச்சனை நம்ம வந்ததில்லை. இந்த போஸ் போய் நம்ம எப்போ நம்ம பொறுப்பாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தோமோ அப்போ தான் எப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சன்னாசி ராஜலிங்கத்தை பேசிகிட்டு இருக்காரு. ராஜலிங்கம் அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக கோவமாக உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிட பிறகு தமிழ் வந்து அவங்க அப்பா கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்பா, இந்த மாதிரி போஸை வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க ராஜாங்க மாமா. அது மட்டும் இல்லாமல் கூட வந்து ஈஸ்வரியை கூட போயிட்டாங்க. அவுட் ஹவுஸ் வெளியில் வந்து இவங்க 2 பேரும் தங்கிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி செல்லப்பா கிட்ட தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு செல்லப்பா வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத தமிழை, நீ கூடிய சீக்கிரம் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவேன். இந்த வீட்டுக்கு தேவையில்லாதலாம் இப்போ வீட்டை விட்டு வெளியே போய்ட்டுருக்காங்க. நீ கூடிய சீக்கிரம் எல்லாருமே அவங்க உன்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாமா வந்து எப்போ சேதுக்கிட்ட பேசுவாங்கன்னு தெரிலப்பா. இந்த டைமில் வந்து அந்த போஸ் பையன் இப்படி பண்ணிட்டேன் அப்படி படம் தெரிஞ்சிச்சு அவருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து சேது வந்து மாமாவை கூப்பிட்டு சேது வந்து எப்பயும் போல் பேசுவாருன்னு தெரிலப்பா அப்படிங்கிற தமிழ் வந்து அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஈஸ்வரி வந்து நினச்ச மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த பழைய ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஈஸ்வரி ஏற்கனவே தமிழ் ஹோட்டல் அடிச்சுன்னு வந்துடும், அந்த ரவுடிக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஈஸ்வரி. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுன்னு தெரியாது, இந்த ராஜாங்க வந்து எலெக்ஷன் ஜெயிக்கக்கூடாது, இந்த ராஜாங்க எப்படி என் பிள்ளையோட கை காலை உடச்சி என் பிள்ளைய வந்து இந்த அளவுக்கு படுக்க வச்சாரோ அதே மாதிரி ராஜாங்கத்துக்கும் அதே நிலைமை ஏற்படணும் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. உடனே அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரிங்கம்மா நாங்கள் பண்ணிடுறோம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து ஒரு பிளான் சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மகாலிங்கம் தான் வந்து இது காரணமாக இருந்திருக்கான் அந்த போலீஸ் கேட்டு அவனை ஃபஸ்ட்டு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மகாலிங்கத்தை வந்து ரவுடி கும்பல் வந்து ஊருக்குள்ளே பார்த்துறாங்க. ஊருக்குள்ளே பார்த்தோன்னே மகாலிங்கத்தை வெட்டுறதுக்கு வந்து அருவாவோட வந்து அந்த ரவுடி கும்பல் போகிறாங்க. அங்கே வந்து மகாலிங்கம் பார்த்தோன்னா ஓடிட்டுருக்காரு. ஓடும்போது அங்கே வந்து அந்த சைடு வந்து சேதுவும் கருப்பும் வந்து எதிர்க்கு வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது கருப்பு வந்து சேதியை சொல்கிறாரு, அப்படி அங்கே வாத்தியா காலைல வந்தார் அந்த போலீஸ் தானே அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இவரே வந்து வெட்டுறதுக்கு மேலே கிளம்பிட்டாங்க அப்படி பாருங்க. தெலுங்கு அவ்வளோ அவருக்கு காப்பாற்றுவோம் அவ்வளோ அப்படி சொல்கிறார் கருப்பு. உடனே சேது வந்து எல்லாரும் போய் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து மகாலிங்கத்தை வந்து காப்பாற்றுறாரு. காப்பாற்றிட்ட பேர் மகாலிங்கம் சொல்கிறாரு, நன்றிங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. என்னாச்சு இவங்க ஏன் உங்களை வெட்ட வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலங்க, நான் ஊருக்குள்ளே வந்து என் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு இவங்களாம் வந்து என்னை வெட்ட வராங்க கும்பலா அப்படிங்குமாரி வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காரு மகாலிங்கம் சேதுக்கிட்ட. அதுக்கப்புறம் மகாலிங்கம் வந்து சேதுக்கிட்ட பேசுகிறாரு, ரொம்ப நன்றி தம்பி என்னை காப்பாற்றுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு இருந்தேன், இதுதான் கரெக்டான டைம் நினைக்கிற சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி மகாலிங்கம் சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொல்கிறேன் என்ன உண்மை அப்படிங்கிற சொல்கிறாங்க. அன்றைக்கி வந்துட்டு கல்யாணத்தில் வந்துட்டு போலீஸை வந்து தமிழ் வர வைக்கலப்பா. இந்த மாதிரி இந்த போஸை என்கிட்ட பேசி அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த போஸும் நானும் தான். அந்த தப்பை வந்து நான் போய் தமிழ் அவங்க அப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேட்டேன். அவர் காலில் போய் விழுந்துட்டேன். இது வந்து என் தமிழ் வந்து என் பொண்ணு மாதிரி. தமிழ் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து அந்த காசு ஷெட்டில் படுத்துறதுக்கு நான் கேள்விப்பட்டேன். என் பொண்ணு வந்து இந்த மாதிரி அனுபவிச்சு நான் இவ்வளோ கஷ்டப்படணும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதனால தான் நான் வந்துட்டு இதுக்கு எதனா ஒரு தீர்வு காண சொல்லிட்டு இந்த போஸை வந்து எப்படிப்பட்ட ஆள் சொல்லிட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணேன். உங்கள் வீட்டில் இந்த போஸை வந்து அந்த போத்தில் கட்டுறது விஷயமா எப்படிப்பட்டவன் தெரியறதுக்கு. இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குப்பா. அந்த போஸ் பையன் வந்து எப்படிப்பட்டா சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்டே நிரூபிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் ஒரே ஒரு குறை மட்டும் இருக்குப்பா. நீ தமிழ் செல்வி வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்குப்பா. தமிழ் செல்வி ரொம்பவே நல்லா பொண்ணுப்பா. அவள் வந்து எந்த தப்புமே பண்ணலை. தப்பு பண்ணதெல்லாம் அந்த கல்யாணத்தில் தாய்க்கு மாற்றி விட்டது எல்லாமே நான் தான்ப்பா. அது அந்த குடி போதையில் வந்து இந்த போஸ் பையன் பண்ணதால் நான் அப்படிலாம் பண்ணிட்டேன். அதுக்கு என்னை மன்னிச்சிருப்பா. நீ அதுக்கு தமிழுக்கு வந்து தண்டனை கொடுத்துடாதீங்க. உங்கள் அப்பாவும் வந்து தமிழை தப்பாக நினச்சிக்கிறாங்க. தமிழ் வந்து உண்மையுமே நல்லா பொண்ணுப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மகாலிங்கத்துக்கு கேட்குறாரு, அது ஏன்னா அது முன்கூட்டியே சொல்கிறது இல்லைண்ணா, நாங்கள் வந்து தமிழை தப்பாக நினச்சிட்ருப்போம். எனக்கு அப்போயே வந்து ஒரு டவுட்ண்ணே, தமிழ் வந்து இப்படி பண்ண மாட்டா,
ஆனால் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டாரு. அதனால் நானும் நம்பிட்டேன். இந்த ஒரு விஷயம் தமிழ் தான் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் மகாலிங்கம் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கோங்க தம்பி. தமிழ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் மாப்பிள்ள, தமிழ் வந்து நல்ல பொண்ணு தான். நம்ம தான் தமிழ் வந்து தப்பாக நினச்சிட்டு இருப்போம். அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது. இந்த மாதிரி இந்த போஸை பண்ண வேலை தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா இப்படி ஒரு கலவரம் உண்டாகிது. அது மட்டும் இல்லாமல் அந்த போஸோட அம்மா அவங்களாம் சேர்ந்து பண்ணது தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு தமிழை சுற்றி. நீ தான் மாப்பிள்ள தமிழுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு கருப்பை வந்து பார்த்தா சேர்ந்து அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரி வாமா வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மகாலிங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி ரொம்ப நன்றி தம்பி என்னை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் வந்து கிளம்பி போயிடுறாரு. மகாலிங்கம் கிளம்பி போகும்போது சேது வந்து கூப்பிட்றாரு. ஆனால் நாங்கள் வந்து வீட்டை விட்டு போயிடுறோம். பின்னாடி இது வந்து திரும்பி உனக்கு ரவுடி பசங்க வருவானுங்க வந்தாலும் அப்படி சொல்லிட்டு சேது வந்து மகாலிங்கத்தை கூப்பிட்டுன்னு வீட்டில் போய் விட்டுட்டு சேது வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து வெளியில் அந்த காசு எடுக்க வெளியில் வந்து பெருகிட்டு இருக்காங்க. பெருகிட்டு இருக்கும்போது சேதும் கருப்பும் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது கருப்பு சொல்கிறாரு சேதுக்கிட்ட, அப்படி நீ பேசு தமிழ்கிட்ட பேச மாப்பிள்ள அப்படி சொல்கிறாரு. உடனே தமிழ்கிட்ட வந்து சேது போய் பேச போகிறாரு தயங்கி. அவங்க தமிழ்கிட்ட போகும்போது தமிழ் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன இவர் திடீர்னு நம்மக்கிட்ட வராரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கிட்ட போகும்போது தமிழ் வந்து இங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து தமிழ் அந்த இடத்துல மயக்கப்பட்டு விழுறாங்க. மயக்கப்பட்டு விழுந்தோடனே சேத்துக்கு வந்து பயம் எடுத்துக்குது பதட்டத்தில், என்ன இவர் திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தமிழை வந்து தூக்கிட்டு கருப்பும் சேது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்ட பிறகு அங்கே போய் செக் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். செக் பண்ணும்போது தான் தெரிய வருது தமிழ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அதை வந்துட்டு கருப்பு வந்து சேதியை சொல்கிறாரு. உடனே சேது வந்து இதுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் சேது வந்து ஹாஸ்பிட்டலே தமிழ்கிட்ட பேசுகிறாரு, என்னை மன்னிச்சிட தமிழ், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். இப்போ தான் வந்து மகாலிங்கம் அவர் வந்து உன்னை பற்றி எல்லா விஷயம் சொன்னார், நடந்தது எல்லாத்தையும். நான் தான் புரிஞ்சிக்காமல் நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் இப்படிலாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு தமிழ் அப்படி சொல்கிறாரு. உடனே தமிழ் பற்றி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விடுங்க, இப்போவாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேது சொல்கிறாரு, நான் அப்பாக்கிட்டே வந்து கூடிய புரிய வைக்கிறேன் உன்னை பற்றி இப்போ தான் எனக்கே தெரியுது தமிழ் அப்படி சொல்லிட்டு சேது வந்து ரொம்பவே வந்து பாசமாக எங்கள் தமிழ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் வந்து வசந்தி கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார சேது வந்து என்கிட்ட பேசிட்டாரு, இந்த மாதிரி நடந்த எல்லா உண்மையும் வந்து மகாலிங்கம் வந்து சொல்லியிருக்காரு. அதை கேட்டு சேது வந்து இப்போ என்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி வசந்திகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது வந்து இந்த டைம் வெளியில் இருக்கார். வெளியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தமிழை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு வர வந்து கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போய் வீட்டில் வந்து போயிடுறாங்க. விடும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அப்பா தான் வந்து வீட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவரை கூட்டி நீங்கள் எங்கடா போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேர்த்து நடந்த எல்லாச்சும் சொல்கிறாரு. நடந்த எல்லாச்சும் சொன்னவும் அப்பா தான் வந்து அப்படியாடா, தமிழ் அப்போ எந்த தப்பு பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை பார்த்தா எல்லா தப்பும் வந்து நான் போஸ்ட் போய் தான் பண்ணியிருக்கான், அதனால தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சேர்த்து வந்து அப்பா தான் சொல்லி உயிர் வைக்கிறாங்க. இந்த விஷயத்த உடனே வந்து உங்கள் அப்பா ராஜாங்கத்துக்கு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேது வந்து கிளம்பி அவங்க அப்பா கிட்டே போகிறாரு. அங்கே போயிட்டு பிறகு சன்னாசி வந்து கூட உட்காந்துட்டு இருக்காரு. சன்னாசியில் வந்து கூப்பிட்றாரு. சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கூப்பிட்றாரு. என்ன சேது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்குறாரு. இல்லை சித்தப்பா, அப்பா கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விஷயம் சேது, சொல்லு சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னாசி சொல்கிறாரு. அது சேது வந்து சொல்கிறாரு, அப்பா நீ கல்யாணத்தில் வந்து தமிழுக்கு எனக்கு கல்யாணத்தில் வந்து போலீஸ் வந்தது காரணம் வந்து தமிழ் இல்லைப்பா, மகாலிங்க காலில் வந்தால் அவர் தானாப்பா. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போஸு பையன் தான் அவர் வந்து ஏற்றி விட்டு இப்படிலாம் பண்ண வச்சுருக்கானா. இந்த விஷயம் வந்து தான் எனக்கு இப்போ தான் தெரிய வருது. நம்ம இவ்வளோ நாள் தமிழை வந்து தப்பாக நினச்சின்னு இருக்கிறோம்பா அப்படி சொல்லிட்டு இங்கே சன்னாசியில் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே சன்னாசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் செய்து, மகாலிங்க என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு, இது வந்துட்டு உங்களுக்கு வந்து தானாக தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சுருந்தேன். இது எனக்கே தெரியும், தமிழ் மேலே ஒரு தப்புமே இல்லை, தமிழ் நல்ல பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் வந்துட்டு இங்கே உட்காந்து கேட்டுட்ருக்காரு. என்ன சன்னாசி சொல்கிற, அது தமிழ் அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லையா அப்படி போட்டு இங்கே ராஜாங்கமும் சன்னாசி கேட்டிருக்காரு. ஆமாண்ணே, அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லைண்ணே, எல்லாமே வந்து மகாலிங்கமும் வந்து ஓசு பண்ண வேலை தான். ஆனால் அதுதான் அந்த மகாலிங்கம் வந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சுட்டு தமிழ் வந்து இந்த வீட்டை இவ்வளோ கஷ்டப்பாடு தெரிஞ்சுக்கிட்டு மகாலிங்கமும் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் போஸை வந்து இவ்வளோ படலாம் சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து காட்டி கொடுத்துட்டான். அப்படிங்கும்போது சன்னாசி வந்து ராஜாங்கத்தை சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த கேட்கும்போது ராஜாங்கத்துக்கும் வந்து நம்மளா தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ வந்து ராஜாங்கம் வந்து மீண்டும் வந்து தமிழையும் சேர்த்து ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த பக்கம் ஈஸ்வரி வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவுட் ஹவுஸில் உட்காந்துட்டு இந்த ராஜாங்கம் வந்து எப்படியோ வந்து ஆக்ஷன் தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீரி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ராஜாங்கம் வந்து சேதியும் தமிழும் ஏற்றுட்டு அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி வந்து
அவங்க நினச்சது வந்து நடத்துவாங்க நடத்த மாட்டாங்க அப்படி இருக்க வந்தாலும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.